சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு அலுவலகங்களில் வேரூன்றியுள்ள லஞ்சம் மோட்டார் வாகன திணைக்களத்தில் அதிகம் எனவும் தெரிவிப்பு. விசாரணைக்கு முன்னிலையாக முடியாது என்கிறார் சிராந்தி. 2 வார கால அவகாசமும் கோரல். நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்தும் எதிர்க்கட்சி, கல்வி மறுசீரமைப்பில் ஏற்பட்ட சிக்கலுக்கு சஜித்தே காரணம் எனவும் சாடல். தமிழ் கட்சிகளை ஓரணியில் இணையுமாறு வலியுறுத்தும் பொது அமைப்புகள், வவுனியாவில் அறைகூவல். இலங்கையில் 25 நாட்களில் பலியான 153 உயிர்கள், விபத்துக்களை தடுக்க போராடும் காவல்துறை. தென்கொரிய பொருட்களுக்கு 25% வரி அதிகரித்த ட்ரம்ப், வர்த்தக ஒப்பந்தம் தாமதமானதாக குற்றச்சாட்டு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். டிட்வா புயலால் சேதமடைந்த மத தலங்களை சமய வழிபாடுகளுக்கு ஏற்ற வகையில் விரைவில் புனர்நிர்மாணம் செய்வதற்காக அரசாங்கத்தினால் செயற்படுத்தப்படுகின்ற கட்டி எழுப்புவோம் ஒன்றிணைந்த உறுதியுடன் தேசிய வேலை திட்டம் இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் ஏற்பாட்டில் இன்று காலை கம்பளை தொரகல பீகோக்கில் குடியிருப்பின் ஸ்ரீ போதித்திருக்காவிய விகாரையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பிற்பகல் 3 மணிக்கு மாத்தளை கவடயாமுன புராண ரஜமக விகாரையிலும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெறவுள்ளது. இலங்கையில் உள்ள அரசு அலுவலகங்களில் லஞ்சம் ஆழமாக வேரூன்றியுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் இயக்குநர் ஜெனரல் ரங்க திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் மௌனம் மற்றும் கொள்கை ரீதியான அதிகாரிகள் இல்லாததால் அரசு அலுவலகங்களில் ஊழல் அதிகரிப்பதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் இயக்குநர் ஜெனரல் ரங்க திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கு மோட்டார் வாகனத்துறை ஒரு உதாரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். மோட்டார் வாகனத்துறையின் ஒரு பிரிவில் மாத்திரம் ஒரே வாரத்தில் சுமார் 4.1 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வேலைகளை முடிப்பதற்காக லஞ்சம் கொடுப்பது தவிர்க்க முடியாதது என்றும் மக்கள் நம்புவதாக இதனால் ஊழல் உருவாகும் சூழல் உருவாகிறது என்றும் திசாநாயக்க தெரிவித்தார். அரசு நிறுவனங்களுக்குள் நடக்கும் ஊழல் நடவடிக்கைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் நேர்மையான மற்றும் துணிச்சலான பொது அதிகாரிகள் இல்லாதது காரணத்தால் இதுபோன்ற தவறான நடத்தைகள் அதிகரிப்பதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சட்டவிரோத நடைமுறைகள் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த நடவடிக்கைகள் அவற்றில் ஈடுபட மறுப்போர்களை மட்டுமல்ல, தவறுகளை கண்டு அமைதியாக இருப்போரையும் பாதிக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சியும் அதன் தலைவர் சஜித் பிரேமதாசவும் நாட்டில் அமைதியின்மையை உருவாக்குவதற்காக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். அவர்களின் செயற்பாடுகள் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் சில அம்சங்களை ஒத்திவைக்க வழிவகுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தில் இடம்பெற்ற நிகழ்வுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சியின் தன்னிச்சையான செயற்பாடுகளே புதிய கல்வி மறுசீரமைப்புகளின் சில அம்சங்கள் ஒத்திவைக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். எதிர்க்கட்சி தவறான அறிக்கைகளை பரப்பி வருவதாகவும் தேவையற்ற பீதியை ஏற்படுத்துவதாகவும் கல்வி சீர்திருத்த செயற்பாட்டில் பொதுமக்களின் நம்பிக்கையை குறைமதிப்புக்குட்படுத்துவதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டினார். பெற்றோர்களிடையே அச்சத்தை உருவாக்கிய பிறகு கல்வி சீர்திருத்தங்களை வெற்றிகரமாக செயற்படுத்துவது கடினமாகியுள்ளதாகவும் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளுக்கு அரசியல் எதிர்காலம் குறைவென்றும் அதனால் அரசாங்கத்தை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருவதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார். ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்ஷ தனிப்பட்ட காரணங்களால் இன்று நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் நேரில் முன்னிலையாக முடியாது என்று அறிவித்துள்ளார். சிறிலிய வங்கிக் கணக்கை முன்னெடுத்துச் சென்றமையினூடாக நிதி மோசடியில் அவர் ஈடுபட்டார் என்று முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைக்கு சிரந்தி ராஜபக்ஷ நிதிக்குற்ற விசாரணை பிரிவுக்கு அளிக்கப்பட்டுள்ளார். எனினும் குறித்த விசாரணைகள் தொடர்பில் விசாரணை பிரிவில் முன்னிலையாகுவதற்கு மேலும் 2 வாரங்கள் அவர் கால அவகாசம் கோரியுள்ளதாக நிதிக்குற்ற விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது. கிபலோயா திட்டத்துக்கு எதிராக தமிழரசுக் கட்சி தலைமையில் முன்னெடுக்கப்படவுள்ள எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தமிழ் கட்சிகளும் பங்கேற்குமா என பொது அமைப்புகளின் சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அதே நேரம் குறித்த திட்டத்தை எதிர்ப்பதற்கான காரணங்கள் தொடர்பில் தமிழ் கட்சிகள் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
வவுனியாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பொது அமைப்புகளுக்கும் தமிழ் கட்சி பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பின் பொழுதே இவ்வாறான கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது எங்களுக்கு சகல தூதரங்களுக்கு ஒரு கடிதத்தை கொடுங்க. சகல கட்சி தலைவர் சைன் பண்ணி தமிழ் தரப்புல அவ்வளவு கட்சி தலைவர்கள் சைன் பண்ணுங்க. சைன் பண்ணாதான் அந்த போராட்டமே வெற்றி அடையும். நாங்க தனித்து இயங்கி இவ்வளவு அடுத்து எம்பிக்கு வாழ்றதுக்கு காரணம் அந்த மக்கள்கிட்ட விரும்பத்தான் தனித்து இயங்கிதான் அவங்க இவ்வளவு இடத்துல வந்தீங்க. ஆகவே எல்லாரும் பொது பிரச்சனைக்கு சேர்ந்து எல்லாரும் கூட்டா ஒரு அணிக்க விடுங்க. எல்லா கட்சி தலைவரும் சைன் பண்ணுங்க. 30 பகிரங்கமா அந்த கட்சி பேருக்கு அப்புறம் அணிக்க சகல தூதரங்கள் ஒரு பிரச்சனை இருக்கு. நாங்க போராட்டம் தயார் செய்து அதை வந்து மக்கள்கிட்ட கோரிக்கை கேளுங்க. குடும்ப சந்தர்ப்பம் அந்த விஷயம் சம்பந்தமாக காட்சிகள் அந்த கூட்டம் நடந்தால் அதுக்கான கேட்கப்பட்ட கேள்விகளும் நீங்கள் சொன்னீங்க. அதுல இருந்து நான் புரிஞ்சு கொண்டது இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்க்க திட்டத்தை இருக்கு. ஆனா திட்டத்தை சில நடைமுறைகளை மாற்றத்தை கொண்டதான் இருக்கும். அதான் நீங்க இங்க தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம். போராட போறோம் என்ன சொல்லி போராட போறோம் திட்டமா நாம போராட போறோம் இல்லையே. அப்ப எல்லாரும் போராட்டம் பத்தி கட்சிகள் என்னத்துக்காக போராட்டம் இல்ல இந்த போராட்டம் திட்டத்தை சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் எதிர்பார்க்கணும். அதான் நான் பழக்கப்பட்டது இல்ல. இந்த திட்டத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு சிங்கள மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதுல எங்களுக்கு எதிர்ப்பு இல்லை. ஏன் இந்த திட்டத்தை தான் எங்களுக்கு பாதகமா இருக்கு. திட்டத்தை மாற்றி வடிவமைப்பு திட்டத்துக்கு எதிர்ப்பு இல்லை. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல மாற்றத்தை கொண்டு வாங்க. இதுதான் எங்களோட கோரிக்கை. அந்த திட்டத்தை இந்த மாற்றத்தை கொண்டு வர போறோம். 200 குடும்பமாக எங்களுக்கும் அந்த அனுகூலங்கள் கிடைக்கும் என்று சொன்னால் நாங்கள் திட்டத்தை ஏற்கிறோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடக்கு மாகாணம் தொடர்பில் கூடுதல் கரிசனையுடனும் அக்கறையுடனும் செயற்படுவதாக வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி மற்றும் மக்களின் வாழ்க்கை தரம் தொடர்பில் இவ்வாறானதொரு அக்கறை இதுவரை காண்பிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை மற்றும் மாலைதீவுகளுக்கான கனடா உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டினுக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையிலான குழுவினருக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பொழுதே ஆளுநர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். வடக்கு மாகாண பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விவசாயம் மற்றும் மீன்பிடி துறைகள் காணப்படுவதாகவும், ஆனால் இங்கிருந்து இவை மூலப்பொருட்களாகவே வெளியே கொண்டு செல்லப்படுவதாகவும் ஆளுநர் கூறியுள்ளார். இவற்றை வடக்கிலே பெறுமதி சேர் உற்பத்தி பொருட்களாக மாற்றுவதற்கான தொழிற்சாலைகள் இல்லை எனவும், அந்த துறையில் முதலீடுகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவுடனான விமான சேவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளமையால் வடக்குக்கு வரும் சுற்றுலாவிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும், யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் வசதிகள் மேலும் மேம்படுத்தப்பட்ட பின்னர் அதிகளவான சுற்றுலாவிகள் வருகை தருவார்கள் என்றும் கூறினார். இதனூடாக வடக்கு மாகாணத்தின் சுற்றுலாத்துறை பாரிய வளர்ச்சி அடையும் என்றும், முதலீட்டாளர்கள் வடக்கில் முதலிடுவதற்கு சாதகமான சூழல் தற்போது உருவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வடக்கு மாகாண சபை இயங்கிய காலத்தில் யாழ்ப்பாண மாநகர சபைக்கும் கனடாவின் டொரண்டோ மாநகரத்துக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட நட்புணர்வு ஒப்பந்தம் தொடர்பில் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த ஒப்பந்தத்தின் கீழான செயற்பாடுகளை மீளவும் வலுப்படுத்துவது தொடர்பில் கரிசனை செலுத்துமாறும் அவர் உயர்ஸ்தானிகரிடம் கேட்டுக் கொண்டார். இந்த சந்திப்பின் பொழுது கடந்த காலத்தில் மீள்குடியேறிய மக்களுக்கான உதவிகளை வழங்கியமைக்கு கனேடிய அரசாங்கத்திற்கு ஆளுநர் நன்றியினை தெரிவித்தார். இதன்பொழுது கருத்து வெளியிட்ட உயர்ஸ்தானிகர் டிட்வா பேரிடர் பாதிப்பு மற்றும் அதில் இருந்து மீள் கட்டுமான பணிகள் குறித்தும் வடமாகாணத்தின் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சி குறித்தும் கேட்டறிந்து கொண்டார். யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த உள்ளூராட்சி மன்ற பெண் உறுப்பினர்களை சர்வதேச ராஜதந்திரிகள் நேற்று சந்தித்து கலந்துரையாடினர். இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர், மாலைதீவு உயர்ஸ்தானிகர் மற்றும் ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டத்தின் துணை வதிவிட பிரதிநிதி ஆகியோரே இந்த கலந்துரையாடலை முன்னெடுத்திருந்தனர். இதன்பொழுது திறந்த மற்றும் சிந்தனைக்கான இடத்தினை உருவாக்குதல், பெண்களின் தலைமை பற்றிய உரையாடல், பொது அலுவலகங்களில் பெண்கள் நுழைவதற்கும் மற்றும் நிலைநிறுத்துவதற்கும் பெண்கள் தொடர்ந்து எதிர்கொள்ளும் தடைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்பொழுது பெண்களின் அரசியல் பங்கேற்பை முன்னிறுத்துவதற்கு ஒத்துழைப்பு கூட்டாண்மை மூலம் ஆதரவு அமைப்புகளை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவமும் உறுதிப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 2026 ஆண்டின் முதல் 25 நாட்களில் 1375 விபத்துகள் பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்துகளில் 155 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர்.
இலங்கையில் சுற்றுலா காலங்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் அதிகூடிய விபத்துகள் பதிவாகுவதாக ஸ்ரீலங்கா போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் WPA சேனாதிர தெரிவித்துள்ளார். வேகமாக வாகனம் ஓட்டுதல், மதுபோதையில் வாகனம் செலுத்துதல், அடிப்படை போக்குவரத்து விதிகளை பின்பற்ற தவறுதல், வீதிகளின் மோசமான நிலைமைகள் மற்றும் அதிகரித்து வரும் வாகன எண்ணிக்கை உள்ளிட்ட காரணங்களாலேயே விபத்துகள் அதிகரித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விபத்துகளின் பொழுது உந்துருளிகள் மற்றும் முச்சக்கர வண்டிகளே அதிக பாதிப்புகளை எதிர்நோக்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வீதி விபத்துகளின் ஊடாக ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தடுப்பதற்கு போக்குவரத்து சட்டங்களை மேலும் கடுமையாக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் குளிரூட்டி ரக வாகனமும் ஜீப் ரக வாகனமும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மன்னாரில் இருந்து மதவாச்சி நோக்கி பயணித்த குளிரூட்டி ரக வாகனமும் மதவாச்சியிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த ஜீப் ரக வாகனமும் செட்டிக்குளம் பிரதேச செயலகத்துக்கு அருகாமையில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 4 படுகாயமுற்ற நிலையில் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து வீதியில் நின்ற கட்டாக்காலை மாடுகளால் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை செட்டிக்குளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்திய நாடாளுமன்றத்தின் வரவு செலவு திட்ட கூட்டத்தொடர் நாளைய தினம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரானது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதன்பொழுது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2026 மற்றும் 2027 நிதியாண்டிற்கான வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக மரபுப்படி நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற இணைப்பு கட்டிடத்தில் உள்ள முதன்மை குழு அறையில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விவாதத்திற்கு வரவிருக்கின்ற முக்கியமான பிரச்சினைகள், சட்டமூலங்கள் குறித்தும் அவை சுமூகமாக நடத்துவது குறித்தும் விரிவான ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. தென்கொரியா பொருட்களுக்கான இறக்குமதி வரியினை 25% அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உயர்த்தியுள்ளார். வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வதில் தென்கொரியா தாமதப்படுத்தி வருவதால் வரி அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார். தானியங்கி வாகனங்கள், மரம் வெட்டுதல், மருந்துகள் மற்றும் இதர அனைத்து பரஸ்பர வரிகள் உள்ளிட்ட பல்வேறு தயாரிப்புகளில் தென்கொரியா மீதான வரிகளை 15% உயர்த்துவதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவிற்கு வர்த்தக ஒப்பந்தங்கள் மிகவும் முக்கியமானவை என்றும் ஒவ்வொரு ஒப்பந்தத்திலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட பரிவர்த்தனைக்கு ஏற்ப வரிகளை குறைப்பதற்காக நாங்கள் விரைவில் செயற்படவுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனினும் வரி அதிகரிப்பு குறித்து முறையான அறிவிப்பு எதுவும் வரவில்லை என்றும் அமெரிக்க அதிகாரிகளிடம் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாகவும் தென்கொரியா தெரிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு அலுவலகங்களில் வேரூன்றியுள்ள லஞ்சம், மோட்டார் வாகன திணைக்களத்தில் அதிகம் எனவும் தெரிவிப்பு. விசாரணைக்கு முன்னிலையாக முடியாது என்கிறார் சிராந்தி. 2 வார கால அவகாசமும் கோரல். நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்தும் எதிர்க்கட்சி, கல்வி மறுசீரமைப்பில் ஏற்பட்ட சிக்கலுக்கு சஜித்தே காரணம் எனவும் சாடல். தமிழ் கட்சிகளை ஓரணியில் இணையுமாறு வலியுறுத்தும் பொது அமைப்புகள், வவுனியாவில் அறைகூவல். இலங்கையில் 25 நாட்களில் பலியான 153 உயிர்கள், விபத்துக்களை தடுக்க போராடும் காவல்துறை. தென்கொரிய பொருட்களுக்கு 25% வரி அதிகரித்த ட்ரம்ப், வர்த்தக ஒப்பந்தம் தாமதமானதாக குற்றச்சாட்டு. இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.